ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொத்தக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் 60 வயது விஜயலு. கிராமத்திற்கு அருகில் சாலை ஓரத்தில் அவரது விவசாய நிலத்தில் வீடு கட்டிக் கொண்டு விவசாயம் செய்து கொண்டு குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவரது மனைவி ஷாமலா. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். மகள்கள் 2 பேருக்கும் திருமணம் முடிந்துவிட்ட நிலையில் திருமணமாகாத மகன் ஜெயசூர்யாவுடன் வசித்து வருகின்றனர். ஜெயசூர்யா வெளியூர் சென்ற நிலையில் நேற்று காலை விஜயலு அவரது மனைவியுடன் கேஜி கண்டிகையில் நடைபெற்ற உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றுள்ளனர். மாலை 5 மணியளவில் வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 100 சவரன் நகை மற்றும் 70,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக தெரிகிறது. இதுகுறித்து விஜயலு பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற திருத்தணி டிஎஸ்பி கந்தன் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் பூட்டியிருந்த வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 100 சவரன் நகை மற்றும் 70,000 கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பள்ளிப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.